மக்களே வணக்கம். இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறது, நான் இருக்கக்கூடிய ஊர் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரியநாயகிபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம், ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் வீடு கட்டுமான வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஊரில் உள்ள மக்களோட சில பேரோட ஒரு 4 வீடு கட்டுமானம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கட்டுமானம் செய்யக்கூடிய நபர்கள் கல்கட்டாவிலேருந்து வந்து இந்த வீடுகளை வந்து கட்டிக்கிட்டு இருக்கிற தொழிலாளர்களோட அவங்களோட உழைப்பில் இந்த வீடுலாம் உருவாகுது. இந்த கட்டுமானத்துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய நகர்ப்புறங்களில் ஆட்கள் பற்றாக்குறை இருப்பாங்க. இந்த வீடு கட்டுமான இந்த துறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து தமிழ் ஆட்கள் இல்லாமல் வேறு ஆந்திரா, வேறு மாநிலங்கள்லேருந்து நிறைய தொழிலாளர்கள் நம்ம சென்னை மாதிரியான பெரிய நகரங்களில் பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமப்புறம் வரைக்குமே வந்து வீடுகள் முதற்கொண்டு கட்டுறதுக்கு ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால எங்கள் ஊர் பகுதி தூத்துக்குடி பக்கத்தில் இந்த விளாத்திக்குளம், இந்த அரியநாயகிபுரம், இந்த ஊரில் இந்த குக்கிராமத்தில் வந்து மேற்கு வங்காள மாநிலத்திலேருந்து வந்து ஒரு 6 நபர்கள் ஒரு இப்போ வரைக்கும் 2.5 மாதத்தில் ஒரு 4 வீடு, ரொம்ப பெரிய அளவில் 2 மாடி வீடு ரொம்ப நேர்த்தியாக அழகாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி கிராமப்புற பகுதிகள் வரைக்குமே வட மாநில தொழிலாளர்களோட இந்த கடுமையான உழைப்புனால் பல்வேறு துறைகளில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. அதுவும் இந்த வீடு கட்டக்கூடிய இந்த கட்டுமான துறையில் தமிழ்நாட்டில் போதிய அளவுக்கு இந்த துறையில் ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால அந்த தேவையை வந்து வட மாநில தொழிலாளர்கள் வந்து பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம பேசின இந்த மேஸ்திரி ரொம்ப வயதில் குறைவான நபர் தான். அவர் வந்து கல்கட்டா, அங்கேருந்து சென்னையில் தான் அவங்க கான்ட்ராக்டர் இருக்கிறாரு. அங்கே வந்து ஒரு 2-3 வருஷம் ஆச்சான். இது வரைக்குமே அவர் தலைமையில் ஒரு 60 வீடு கிட்ட கட்டியிருக்கிறாங்களாம். சென்னையில் ஒரு 4 மாடி வீடே அவர் கட்டி கொடுத்துருக்காரான். அதுபோல் இந்த கிராமத்தில் இப்போ 2 மாடி வீடு, ஒரு 4 வீடு வேலை நடந்துகிட்டு இருக்கு. மொத்தமே ஒரு 6 பேர் தான் இருக்கிறாங்க. எல்லா விதமான வேலையும் பார்க்குறாங்க. ஒரு வீடு கட்டுமானத்துக்கு நம்மளாம் பள்ளம் தோண்டுறது, நிரப்புறது, பில்டிங் கட்டுறது, கம்பி கட்டுறது, சென்ட்ரிங் போடுறது, வேறு அதுக்குன்னு தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக ஆட்கள் வச்சு தான் பார்ப்போம். இவங்க இந்த 6 பேருக்குமே எல்லாமே தெரியுது. எல்லா வேலையுமே அவங்க மட்டும்தான் பார்க்குறாங்க. சம்பளம் வந்து எவ்வளோ வாங்குறாங்க, அவங்களோட சாப்பாடு முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஊருக்கெலாம் எப்போ போவீங்க பிரதர்? ஊருக்கெலாம் ஒரு 3 மாதம். 3 மாதம். சம்பளத்தை கொண்டு போய் கொடுத்துருவீங்களா? அங்கேயும் உங்கள் ஊர்லேயும் இதே வேலை தான், சேம் வேலை தான். இப்போ நீங்கள் தமிழ்நாடு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? தமிழ்நாடு 3 வருஷமா? 3 வருஷம் ஆச்சு. சென்னையில் இருக்கிறீங்களா? ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னை தான். அங்கேயும் சென்னையில் இல்லை, இது தாம்பரம்ல இருக்கு. தாம்பரம். அங்கேயும் பில்டிங் ஒர்க்கு தான். இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் வந்தீங்க உங்கள் ஊரில் இருந்து? 8 பேர் இருக்கு. 8 பேர் இருக்கிறாங்களா? கான்ட்ராக்டில் அங்கே வேறு ஒரு ஊருக்கு அனுப்பி வைப்பாங்க. ஆனால் எல்லா ஒர்க்குமே எல்லாருமே பண்ணுவீங்க. இந்த கம்பி கட்டுறதுலாம் பண்ணுவீங்களா? இப்போ இந்த ஒர்க்கெலாம் நீங்களே பண்ணிடுவீங்க. பலகா செட்டிங் பண்ணி, இதை கம்பி கட் பண்ணி, இதை கட்டுவால், பூஸ் ஃபுல்லாக ரெடி வச்சு. ஒரு வீடு டோட்டலாக எல்லா வேலையும் நீங்கள் பண்ணிடுவீங்க. ஒரு வீடு அதிகபட்சம் எத்தனை நாளில் முடிப்பீங்க? எத்தனை மாதத்தில் ஒரு வீடை முடிச்சிருவீங்க? 3 மாதம். 3 மாதம். 3 மாதம் 4 மாதம் போட்டு. மேஸ்திரி மேசன் ஹெல்ப்பரில் 400. உங்கள் ஊரில் வந்து 700 ரூபா, 700, 400 சேலரி. இப்போ தமிழ்நாட்டில் 1050 மேஸ்திரிக்கு. ஆமாம், ஹெல்ப்பர் 800. ஓகே. ஆனால் இப்போ உங்கள் ஊரில் வந்து இந்த வீடு கட்டுமானத்துக்கெலாம் வந்து வேறு மாநிலத்துலேருந்து நிறைய தொழிலாளர்கள் வந்து வேலை பார்க்குறாங்கல்ல, எப்படி நல்லா பார்க்குறாங்க? வேலை வந்து நம்ம ஆட்களை விட நல்லா தான் பார்க்குறாங்க. வேலைக்கு எந்த குறையும் கிடையாது. வேலை பார்க்குறது காலைல 6 மணிக்கு எழுஞ்சிறாங்க. நம்மளை மாதிரி சாப்பாடு போட்டால் மட்டும் சம்பளமும் கம்மி தான். நல்ல வேலை பார்க்க மாதிரி அவங்கள பார்க்க முடிய மாட்டேங்குது. நல்லா பார்க்குறாங்க ஜனங்க. வேலையும் நல்லா தெளிவாக இருக்குது.
இப்போ ஆனால் வந்து ரொம்ப சீக்கிரமாக இப்போ வேலையை தொடங்கி வேலை குயிக்க முடியும் 6 மணிக்கு தொடங்குறாங்கன்னா அது மாதிரி சாயந்தரம் 6 மணி தான். நம்மள மாதிரி இடையில ரெஸ்ட்டும் கம்மி தான். சாப்பாடு அது மட்டும் வரும், சாப்பாடு போட்டால் போதும், சம்பளம் கம்மி. இப்போ என்ன காரணம், இப்போ உள்ளூர்லேயே நிறைய மக்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, ஆனால் வேலை செய்ய தயாராக இல்லையா? தயார் இல்லை. அவன் நம்மளுக்கு அப்படி கிடையாது. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை கொடுத்ததுனால அந்த வேலைக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்காங்க. கடினமான வேலை செய்ய விரும்பலை மக்கள். விரும்பம் இல்லை மக்கள், அதான் ஒன்று. அப்போ இங்கே வந்து பற்றாக்குறையாக இருக்குது வேலையாட்கள். வேலையாளுக்கு பட்டாவர வேலைக்கு போகணும் விரும்ப மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ சம்பளம் கொடுத்தா இவங்க 300 சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க. நம்மளால் அப்படி 800 வேணும் 1000 வேணும் கேட்குறாங்க. வேலையும் அந்த அளவுக்கு கிடையாது. வேலையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இவங்க தான் 300 சம்பளம் 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. ஆனால் இங்கே வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வேலை வாய்ப்பு இருக்குது செய்யுது, வேலை வாய்ப்பு இல்லாமலாம் கிடையாது. மக்கள் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி போயிட்டு கஷ்டப்பட்டு கிடக்கணுமா செய்யணுமானால அவங்க வந்து இந்த மாதிரி இருந்துக்கிட்டுறாங்க. ஏன்னா வேலை நம்மளோட டபுள் மடங்கு பார்க்குறாங்க. அப்படி பார்த்து நல்லா பார்க்குறாங்க. வேலை நல்லா நம்மளோட டபுள் மடங்கு அவ்வளோ மாதிரி நம்ம பார்க்க முடியாது. நம்ம டயத்துக்கு 9 மணி தான் வரும். 9 மணிக்கு பார்ப்போம், 12 மணி டீ டைம் போவோம். அப்புறம் 12 மணிக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு போனால் 2 மணி 3 மணி தரோம். அப்படி கிடையாது. 1/2 மணி நேரம் சாப்பாடு தான், டீ டைம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நல்லா வேலை பார்க்குறாங்க. 6 மணியா 7 மணியா முன்ன பண்ணாலும் லீவுலாம் போட மாட்டாங்க. லீவுக்கு வேலையே கிடையாது. அவங்களா எடுத்தால் தான் லீவு இருக்காங்க. இப்போ நம்ம ஆளுகளுக்கு வீடும் சீக்கிரம் வேலை முடியும்னா இவங்கள தான் விரும்புகிறாங்க. சீக்கிரம் தான் முடியும்னா இருந்தால் வந்த பிறகு தான் 3 வேலையும் நல்லா தொடச்சா பார்க்குறாங்க. ஊருக்கும் போகிறது கிடையாது. சம்பளம் வந்து இந்த 6 மாதத்துக்கு ஒரு போகிறாங்க. இந்த பாருங்கள் எப்படி வீடு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். வீட்டை கட்டுமானத்தை பாருங்க. நம்மளால கூட இந்த அளவுக்கு கோடை போட்டு நீட்டாக வைக்க மாட்டாங்க. எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க. அதை பிரதர், உங்கள் பேர் பிரதர்? நேம் ஜஸ்முதீன். எந்த ஊர் பிரதர்? இந்த கல்கத்தா ஊர். கல்கத்தா, வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால். நீங்கள் வந்து பில்டிங் ஒர்க்கு. ஆமாம். உங்கள் ஊரில் என்ன வேலை பார்த்தீங்க? எங்கள் சேம் தான். ஆமாம். இங்கே எத்தனை பேர் வந்திருக்கீங்க பிரதர்? 6 பேர் இருக்காங்க. 6 பேர். ஆமாம். இங்கே 7 பேர் இங்கே. வேற ஒரு இடத்துல 7 பேர் இருக்காங்களா? இப்போ இங்கே வந்து எத்தனை பில்டிங் ஒர்க்கு போயிட்டு இருக்கு? இப்போ 4 போடுச்சு. 4 பில்டிங் கட்டிட்டீங்க. ஆனால் சம்பளத்துக்கு போகிறோம் செய்கிறோம். 10 மணிக்கு போனோமா டீ டைம் அதுங்கிற அந்த இதில் அவங்ககிட்ட கிடையவே கிடையாது. நம்ம கொண்டு வேலை உண்டு, நம்ம கொண்டு சாப்பாடு போனால் சம்பளம் கொடுக்கணும் கரெக்டாக பார்க்குறாங்க. வேலையும் தெளிவாக இருக்குது. இப்போ உங்கள் உள்ளூர்லேயே வேற ஒரு இடத்துல இவங்க தான் பண்ணுறாங்கன்னா 4 வேலை பார்க்குறாங்க. இதில் 2 அங்கே 1 இப்போ சொன்னோம்ல, அங்கே 1 பக்கத்தில் பாய் 3மே கசாலி பார்க்குறாரு. இன்னொரு 4 வீடுமே கசாலி வேலை தான். அவங்களோட ஆட்கள் தான். ஆமாம், அவங்க ஆளுக்கு தான் நீட்டாக வேலை இருக்குண்ணா. அது ஒன்று. ஆனால் இப்போ உங்கள் ஊர்லேயும் இவங்க வேலை பார்க்குறதா சொன்னீங்க. எந்த ஊர்னா? எனக்கு முத்தையாபுரம். அங்களும் வட மாநில தொழிலாளர். அவங்க தான் வீடு கட்டுறதெல்லாம். அங்கே வரலாம். எப்படி கட்டுறாங்கண்ணா? இதே மாதிரி தான் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 6 மணிக்கு தான் முடிக்கிறாங்க. அதே மாதிரி வேலை வந்து தெளிவாக பார்க்குறாங்க. அதான் ஒன்று. நம்மளை வந்து நம்ம தான் அடிமையாகிட்டு இருக்கோம். இவங்களை வர வச்சு செஞ்சுக்கிட்டு நம்ம 100 நாள் வேலைக்கு வெட்டியாக சுற்றிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு. இன்னொன்று நம்ம ஆட்கள்கிட்ட என்ன காரணம்? எல்லாமே இருக்க கொத்தனாருன்னு கிடையாது. எல்லாருமே எல்லா வேலையும் பார்க்குறாங்க. நம்மளை கொத்தனார் தான் இந்த வேலை பார்க்கணும், சித்தாலும் இந்த வேலையும் கிடையாது. அவன் எல்லாமே இது கார்பெட் வேலையும் பார்க்குறாங்க. பழம் கிடைக்கிறது அவங்க தான். கம்பி கட்டுறது தெரியும். எல்லாமே தெரியும். நம்ம அதுக்கு தனித்தனி ஆட்கள் விட்டு நம்ம தனித்தனி விடும்ல. பழம் கிடைக்கிறதவங்க தான், கம்பி கிடைக்கிறது அவங்க தான். எல்லா காங்கிரீட் போட்டாலும் போட்ட எல்லா வேலையும் அவங்க தான் பார்க்குறாங்க. ஓ சரி. நம்ம ஆளுக்கு பழம் கிடைக்கிறதுக்கு ஒரு ஆதாரி மொத்தமே 6 பேர் தான் வந்து இந்த ஒரு பில்டிங்கை முடிச்சிருக்காங்க. ஆமாம், 6 பேர் தான். 4 பில்டிங்கு. 4 பில்டிங் பார்க்கணும். ஆமாம், கார்பெண்டரை பார்க்கணும், இவர் ஆசாரியை பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். எல்லாமே இவங்க பார்த்துக்கிட்டாங்க.